ஓகே நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட என்டார்க் 150 இந்த வாகனத்தோட ஒரு ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட் ரிவ்யூ ஓட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இருக்கிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரோடு தான். நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இடத்துல நிறுத்தி இந்த வண்டியோட ஒரு ரவுண்டு என்ன இருக்குது அப்படின்றத ஒரு வாக்குரன் மாதிரி வந்து பார்த்துடலாம். வா, எடுத்த உடனே இனிஷியல் பாருங்கள். அப்படியே அப்போ ஸ்பீடு செக் பண்ணி பார்த்துருவோம். சூப்பர். 91 வரைக்கும் லான்ச் ஆச்சு. அதுக்கு மேலே நான் போகலை, ஏன்னா இந்த ஸ்பீட் நமக்கு ஓகே போதும். இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150cc வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 150cc ஸ்கூட்டர்ஸ் நம்ம இதோட காம்படிட்டர்னு பார்க்குறப்ப Yamaha RX 155 இருக்குது. ஹீரோவோட Zoom 160 அப்படிங்கிற ஒரு மாடலுமே இருக்குங்க. இந்த வாகனத்தோடைய ஒரு காம்படிட்டராக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியுமே நமக்கு வந்து கிடைக்கிது. நம்ம போய் இந்த இதில் நிறுத்தி ஓகே கொஞ்சம் பல்கியரான ஒரு ஸ்கூட்டியராக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம போகும்போது லைட்டாக வண்டியை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக இது வரைக்கும் பார்த்த டிவிஎஸ் ஸ்கூட்டர் எல்லாம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். பட் இது கொஞ்சம் நல்லா குண்டா, அதே மாதிரி கால்லாம் இடிக்காத மாதிரி நல்ல ஸ்பேஸ் கொடுத்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, ஓட்டுறதுக்கும் அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே பா, அந்த பிக்கப் பாருங்கள், நல்ல பிக்கப்பு. ஸோ வண்டி நிறுத்தி ஆக்சுவலாக என்ஜின் கில் சுவிட்ச் எல்லாமே இதிலே வந்துடுதுங்க. ஸோ என்ஜின் கில் சுவிட்ச் போட்டு வண்டி நிறுத்தி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட்லுக் கொடுத்துட்றேன். அந்த ஃப்ரண்ட்டோட லுக்கு எனக்கு தெரிஞ்சு செம மாசாக பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் 4 ப்ரொஜெக்டர் எல்இடிஸ் இருக்கும். அதில் ஹை பீம் 2, லோ பீம் 2ங்கிற மாதிரி கீழே வந்து 2 டிஆர்எல் யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு வரக்கூடிய ஒரு மாடல். டூயல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். என்டார்க் 150 அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்டார்க்கோட அந்த ரெசம்பலன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அந்த லைட்டோட விஷயங்களில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ரி ஸ்கூட்டர்ஸில் என்ன மாதிரி டிசைன்ஸ் வருதுமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறது உண்மையுமே சூப்பராக இருக்குது. அந்த ரெட் அண்டு இந்த கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு 2 வேரியன்ட் இருக்குது. ஸ்டாண்டர்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி உங்களுக்கு டிஎஃப்டி மாடல். நம்ம பார்த்துட்ருக்க இந்த வேரியண்ட் வந்து டிஎஃப்டி மாடல். இதுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் வித்தியாசம். அந்த டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து நார்மல் அந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் வராது. ரெண்டுக்குமே ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதில் நான் அப்படியே ஓட்டிகிட்டே வந்து சொல்கிறேன். என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 149 சிசிக்கான ஒரு என்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 13 பிஹெச்பி 14.2 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 5.8 லிட்டருக்கான டேங்க்கு. ஆக்சுவலாக 300 ml அதிகப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். டேங்க் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை, இதுக்கெல்லாம் சேம் தான். எல்லா ஸ்கூட்டர்லேயும் ஒரு 5 லிட்டர் வரும், இதில் ஒரு 5.8 லிட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்போர்ட்டியராகவும் இருக்குது. அண்ட் வண்டி ஓட்டுறதுக்கு அந்த ஃபீலுமே நல்லா இருக்குது. ஒரு சின்ன டிசைன் தான், டீட்டெயிலாக நான் வந்து ரிவ்யூ வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரிவ்யூ வீடியோமே வந்து பாருங்கள். ஸோ இப்போ வண்டி எடுத்து அப்படியே ஓட்டி பார்த்துடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஹசார்ட் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பீட்டு சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? புர்ன்னு ஒரு மாதிரி நல்லா அதர்ற மாதிரி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஓட்டுறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30லேருந்து 35 உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்கும் இந்த வண்டி. அதே மாதிரி உங்களுக்கு லுக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஸ்போர்ட்டியராக நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடான ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி எதிர்பார்க்கலாம். 13 பிஹெச்பியும் 14.1 நியூட்டன் டார்க்குங்க, 149cc என்ஜினு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டி வெர்ஷன். ஆக்சுவலாக நார்மல் வேரியண்ட் நீங்கள் வாங்கும்போது, நார்மல் வேரியண்ட்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நார்மலான எல்சிடி டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு கலர்டு எல்சிடி டிஸ்பிளே கிடைக்கும். உங்களுக்கு இந்த டிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் RTR 310, RR 310, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண RTX இருக்குல்ல 300, இந்த வண்டிகளில் இருக்கக்கூடிய அதே டிஎஃப்டி மோட்டர் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அந்த பேனல் எல்லாமே சேமு. நிறையவே ஃபியூச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு. கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ், வண்டியோட சர்வீஸ் ரெக்கார்டு, சாஃப்ட்வேர் அப்டேட்டு எல்லாத்தையுமே நீங்கள் டிஎஃப்டிலே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் டச் ஸ்க்ரீன் கிடையாது, அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க.
ரொம்ப ரைடிங் கம்ஃபர்டபுளாக அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ரொம்பவே வந்து சூப்பராகவே இருக்குது ஓட்டுறதுக்கு. இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS ஸ்டாண்டர்டாகவே வந்துடும், 2 வண்டிகளுக்குமே ஸ்டாண்டர்டாக வந்துடும். ரியரில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க, வெறும் ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிகளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபிக்ஸிங்கில் இருக்குது. நீங்கள் ஒரு நார்மல் வேரியண்ட் உங்களுக்கு TFT தேவைப்படலை அப்படின்னா ஒரு 1,35,000 நீங்கள் இந்த வண்டி வந்து ஓன் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி அந்த GSTயோட ஆன் ரோட்லாம் ப்ரைஸ் பிரகாரம். இதே நீங்கள் TFT வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1,46,000 வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். 4 ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 ஹை பீம் 2 லோ பீமுங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டோட ஸ்டோரேஜ் யூனிட்லாம் கூட ஓரளவுக்கு ஒரு ஹெல்மெட் ஆர் 1 பேக் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். ரொம்ப பெரிய ஸ்டோரேஜ் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. பட் டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி இந்த சென்சார்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கும். ஆட்டோ பிரைட்னஸ் கண்ட்ரோல் இருக்குது, இல்லை லைட் ஆட்டோ இலுமினேஷன் கண்ட்ரோல் இந்த வண்டியில் இருக்குது. பிரைட்னஸ் லைட்ஸை பொறுத்துக்கு ரொம்ப டார்க்காக கூடிய ஏரியா அண்ட் ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஏரியாஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அந்தளவுக்கு நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் ஒன்று தான் கம்மி, அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் யூனிட் தான் இதுவுமே, அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்ரைட்டாக நீங்கள் உட்காந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் இப்போதைக்கு 6 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் 3 கலர் அண்ட் அதே மாதிரி TFTயில் 3 கலருங்கிற மாதிரி மொத்தம் 6 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரேஸ் எடிஷன் அப்படிங்கிற ஒரு எடிஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது டிவிஎஸில் 125ல பொறுத்த வரைக்கும். ஆனால் 150ல் அந்தளவுக்கு அந்த வெர்ஷன்ஸ் யூனிட்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணதுனால மேபி 26ல் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வண்டியோட அப்டேட் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஸ்கூட்டர்ஸுமே விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லாங் போகலாம் ஈஸியாக அந்த வண்டியில், என்ஜின் ஹீட் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இதனால் அவங்களுக்கு உண்மையிலே அந்த ஓட்டுற அந்த ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரைடிங்கோட அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு என்னென்ன விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன் எல்லாம் வச்சு நான் வந்து சொல்லிட்டேன். மற்றபடி இந்த வண்டியோடைய அந்த ஃபீல் அண்ட் ரைடிங் விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அதாவது ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் நீங்கள் மற்ற வாகனங்கள்லாம் கம்பேர் பண்ணுறது பண்ணியும் நீங்கள் ஒரு மைலேஜ் வண்டியோடு இதோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் மோஸ்ட்லி ஹையர் ப்ரைஸில் ஒரு மைலேஜ் வண்டி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஒரு 9 lakh ஒரு 9 BHP ஒரு 10 BHP அந்த ரேஞ்ச் தான் பவர் யூனிட் வந்து இருக்கும். இதோடைய அந்த கன்சோல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன் நிறுத்தி. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரைடிங் மோட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே டச் கண்ட்ரோல் கிடையாது. மோட்ஸை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கல் கனெக்டிவிட்டியில் அண்ட் அதே மாதிரி இதில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் அந்த ஆன் ஆஃப் சிஸ்டம் அந்த ஒரு சிஸ்டமும் இருக்கும். ஜஸ்ட் எப்படி பிரேக் பிடிச்சோன்னே ஸ்டார்ட் ஆகிடும், அதுதான் அந்த அசிஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ மோஸ்ட்லி காரு வாங்கினாலும் சரி நீங்கள் வண்டி வாங்கினாலும் சரி இது வந்து ஸ்டாண்டர்டாகவே வருது. ஸ்ட்ரீட் மோடில் நான் வச்சுருக்கேன். ஸ்ட்ரீட் மோட்னால் உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதே வந்துட்டு நீங்கள் ரேஸ் மோடு வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுதான் விஷயம். கொஞ்சம் டார்க்கரான இடத்துல நான் விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. லைட் இலுமினேஷன்ஸ் எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். யூஸ்வலாக அது பிடிக்கிறதுக்கும் சரி அந்த வண்டி ஓட்டுறதுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வண்டிகளோட ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய். நல்லா இருக்குது. பாய் நண்பா.